நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் தலைவராக நியமனம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி உருவாக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம். உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த பொதுக்குழுவில் தீர்மானம். பாமக தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்பேன் என்று ராமதாஸ் நம்பிக்கை. நான் காட்டிய வழியில் வந்தால் எல்லாம் கிடைக்கும் என்றும் வாக்குறுதி. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உடனே வழங்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் தமிழக அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தல். பாமகவை பிளவுபடுத்தும் வகையில் அன்புமணி செயல்படுவதாக ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை தாக்கல். பொதுக்குழுவில் ராமதாசுக்கு தனி அறிக்கை போட்டு அவமதித்தது மன்னிக்க முடியாது என அறிக்கை. பாமக நிறுவனர் ராமதாஸ் மனதை புண்படுத்தும் வகையில் அன்புமணி நடந்து கொள்கிறார். தைலாபுரம் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதற்கு பொதுக்குழுவில் கண்டனம். அன்புமணியால் நியமிக்கப்பட்டவர்களின் நியமனங்கள் செல்லாது. கட்சி தொடர்பான அறிவிப்புகள் செல்லாது எனவும் பாமக பொதுக்குழுவில் அறிவிப்பு. பாமகவினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படும் என பொதுக்குழுவில் தீர்மானம். கூட்டத்தில் மொத்தம் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றும். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் படுகொலை. சமாதான பேச்சு முடிந்து வீடு திரும்பிய நிலையில் பின்தொடர்ந்து காரை ஏற்றி கொலை செய்த பெண் வீட்டார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 18 மாவட்டங்கள் பயன்பெறும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பேட்டி. தருமபுரியில் 512 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 363 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தடங்கத்தில் அமைக்கப்பட்ட வேளாண் கண்காட்சியையும் பார்வையிட்டார். எதிர்க்கட்சிகளை விட ஆளுநர் ஆர்.என். ரவி மலிவான அரசியல் செய்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட 2 நெடுஞ்சாலைகளை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. आजादी के रंग में கடந்த 11 ஆண்டுகளில் டெல்லியில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம். பீகாரில் வாக்காளர் உரிமையை யாத்திரையை தொடங்கினார் ராகுல் காந்தி. தொடக்க விழாவில் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி உள்ளிட்டோர் பங்கேற்பு.
வாக்கு திருட்டு என்று கூறுவது அரசமைப்பை அவமதிக்கும் செயல் என தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு. அரசியல் சாசன கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் பின்வாங்காது என்று தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்கள். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். அம்பத்தூரில் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் பரபரப்பு. பள்ளத்தில் இருசக்கர வாகனம் புதைந்த நிலையில் அந்தரத்தில் தொங்கிய லாரி கிரேன் மூலம் மீட்பு. மதுரையில் தாவக மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டி கருப்பசுவாமி கோவிலில் கிடாவெட்டி சிறப்பு பூஜை. விடுமுறை நாளில் தாவக மாநாட்டு திடலை காண குவிந்த பொதுமக்கள். தாவக மாநாடு தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. சூழல் சுற்றுலாத்தலம் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. ராமநாதபுரம் அருகே ரயில் வரும்போது கேட் மூடப்படாத விவகாரம். அலட்சியமாக செயல்பட்ட கேட் கீப்பர் ஜெய்சிங் பணியிடை நீக்கம். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் தாக்கப்பட்ட சம்பவம். தாக்குதல் நடத்திய செவிலியரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச நேரடி தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் நின்று ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஏற்பட்ட மேக வெடிப்பால் 7 பேர் உயிரிழப்பு. நிலச்சரிவில் நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. இந்தியா திரும்பிய விண்வெளி வீரர் ஜுவான்சு சுக்லா. டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. இமாச்சல பருவமழையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 261 உயர்ந்தது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என அச்சம். மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவுக்கு நாகாலாந்து ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. நாகாலாந்து ஆளுநராக பதவி வகித்த இல கணேசன் மறைவை அடுத்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. பெங்களூருவில் பிளாஸ்டிக் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உள்பட 5 பேர் உயிரிழப்பு. ரஷ்யா தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. 130 பேர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நாளை சந்திப்பின் போது பொதுநிடம் பேசியது தொடர்பாக ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் விளக்கம் அளிக்க இருப்பதாக தகவல். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட 2ஆம் நிலை வரி நிறுத்தப்படலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூசகம். உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வர கோரி ரஷ்ய அதிபர் புதினுக்கு ட்ரம்பின் மனைவி மெலானியா ட்ரம்ப் கடிதம். அப்பாவி குழந்தைகளை காப்பது மனித குலத்திற்கு செய்யும் சேவை என்றும் உருக்கம். சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் காலிறுதியில் நடப்பு சாம்பியனான அரினா சபல்ஹென்கா அதிர்ச்சி தோல்வி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.